வாங்க காடை கட் பண்ணிக்கலாம். நம்ம 4 பீஸாக கட் பண்ணலாம் காடையை. கறி வேறு கட் பண்ணியாச்சு. எங்கடா மசாலா? டேய் கேமராமேன், பாட்டு எங்கடா? அங்கே பாருங்க. பண்டாபரா பாட்டு வர ஸ்டைலு பாரு. 85 வயசான கிளவி மாதிரியா வருது பாரு. வைக்க வைக்கமா வருதே. சாமி நல்ல வியூஸும் நல்ல சப்ஸ்கிரைபர் வரணும் சாமி. ஓஹோ. நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, பச்சை மிளகா 4 போட்டுக்கலாம். வெங்காயம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன். நம்ம கட் பண்ண காடையை போட்டுக்கலாம். மக்களே இஞ்சி பூண்டு போட மறந்துட்டேன். இப்போ போட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ காடை வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சம். சரி, ஒரு 200 ml. லாஸ்ட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஸோ போல் தயிர் ஊற்றிக்கலாம். ஸோ எதுக்கு ஊற்றுறாலும் நல்லா வேகிறதுக்கு, நல்லா வந்து காடை நல்லா வேகும். தயிர் ஊற்றினா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கறி நல்லா வேகுது. ஆவி பாருங்கள் எப்படி வருதா. மக்களே காடை நல்லா வெந்துருச்சு. இப்போது இங்கே பாருங்கள் நல்லா மழை பெய்யுது. நம்ம வந்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ண போகிறப்போ அடுத்தது பிரியாணி பண்ண போகிறோம். அடுத்து காடை பிரியாணி பண்ணி வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். ஸோ இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறோம். சரிங்களா? மலையாளம் வந்து எதுவும் பண்ண முடியல, சாரி மன்னிச்சுக்கோங்க. ஸோ மக்களே நம்ம வந்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிட்டோம். வெளியே வந்து பார்த்தீங்க நீங்கள் மழை வந்துருச்சு. சரி நம்ம வந்து பேக் டு ஹோம். ஸோ நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது பிரியாணியால் பட்டை லவங்கம், அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு, அடுத்து வெங்காயம், அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து இந்த மாதிரி வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த தக்காளி போடணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர், அந்த அரம்பு வந்து நல்லா இருக்கும். அப்புறம் பிரியாணி டேஸ்ட் நல்லா வரும். ஏன்னா அது உன் இஷ்டத்துக்கு நீ அள்ளி போட்டு இருக்க. என்னதான் சொன்னாதானே எனக்கு எங்களுக்கு கொஞ்சம் தெரியும். சொல்லுவோம், வெயிட் பண்ணுங்க. சொல்லுவோம். ஒன்றும் இல்லை மக்களே, சிக்கன் மசாலா, இது வந்து பிரியாணி மசாலா, அவ்வளோதான். இதை சொல்ல எவ்வளோ நேரமா? வாயப்பாரு வள்ளல்ல. ஸோ மஞ்சள் போட்டுக்கலாம். ஸோ நம்ம எல்லா மசாலா போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி வந்து விடலாம். ஸோ 1 கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் தண்ணி. உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு.
ஸோ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு இப்போது. ஸோ நான் வந்து நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம். அது நம்ம மூடி வைக்கலாம். சரிங்களா? ஸோ தண்ணி நல்லா கொதிக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுடலாம். ஸோ ஊற வச்ச அரிசி ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம போட்டுருவோம். ஸோ அரிசி போட்டாச்சு. ஸோ ரொம்ப கிண்ட வேண்டாம், ஏன்னா வந்து அரிசி உடஞ்சிரும். ஸோ போட்ட உடனே சரி வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது நல்லா வெந்துட்டு அப்புறம் வந்து எடுத்துடலாம். நல்லா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ ரொம்ப மிக்ஸ் பண்ணாலும் அரிசி உடஞ்சிரும். ஸோ இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி புதினாவை வந்து மேலே போட்டு சொல்லியா. ஸோ நம்ம வந்து மேலே லைட்டாக நெய் ஊற்றிக்கலாம். சுத்தமான பசு நெய். அதெல்லாம் அப்படியே தம் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம தம் போட்டு வைக்கலாம். ஸோ வந்து ரைஸ் நல்லா வெந்து ஸோ பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ தம் ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளேவர் அப்படியே ஆள் அப்படியே தூக்கு. எங்கடா பிரியாணின்ற சிக்கன் இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க. அந்த காடை வந்து ரெடியாக இருக்குது. நம்ம பண்ண பிரியாணி வந்து பொட்டலம் காடை பிரியாணி. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓகே மக்களே, காடை பிரியாணி போட்டோம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம். சர்ப்ரைஸ் யாரை பண்ண போகிறோன்னா என்னோடய தம்பி தான். நானும் என் தம்பி சின்ன ரொம்ப விளையாட்டு இருப்போம். ஸோ நிலத்துலேருந்து காடெல்லாம் இருக்கும், அதை வந்து பிடிச்சி சாப்பிடுவோம். ஸோ அது ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கேன். அவன் என் கூட இருந்தால் நீங்களும் என்னோட சென்டரில் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அவனுக்கு தெரியாது அவனு தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம். அவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. இவருக்கு இதான் வேலை. டே அப்போ மொபைல் ரொம்ப யூஸ் பண்ணாதா, கண்ணு போயிட போகுது. இந்த பிரியாணி சாப்பிடு. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி இவ்வளோ நேரம் பண்ணது எனக்காக தான்வா? ஆமாண்டா, உனக்காக தான். உனக்கு தான் பிடிக்கல காடனா? அது சொல்லவே இல்லையா நான் என்கிட்ட? அதெல்லாம் அப்படிதான். சாப்பிடு சாப்பிடு. அப்பயே சொல்லியிருந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லைடா, நீ சாப்பிடு ஃபஸ்ட்டு. நீ சாப்பிட்டு சாப்பிட்றது சொல்கிறேன். என்னால் நம்ப முடியல இன்ட்ரெஸ்ட்டு. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எனக்கும் தான். அண்ணனோட சாப்பாடு எல்லாம் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி செய்யணும்னு தோணுச்சுன்னா எங்கள் அண்ணனோட சேனலை பார்த்து நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.